ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3:5 படிக்கும்போது நம்பிக்கையாக இருந்துன்னு ஒரு தொடர்ந்து வரக்கூடிய வசனம் அது. 6வது வசனத்தை தனியாக நம்ம பார்த்துட முடியாது. 5ஆம் வசனத்தையும் சேர்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லப்படுது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழுதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவர் என்ன செய்ய நினைத்துக்கொள்ளும், அப்பொழுது உன் பாதைகளை என்ன செய்வார் ஆண்டவர் செவைப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படிக்கும்போது நேர்வழியாய் தேவன் நடத்தியதனால் அப்படி அந்த வசனத்தை படிக்கும்போது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், தேவன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்றார். எங்க சொல்றாரு? அல்லேலூயா, வாசிங்களேன். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு சரி ஆபிரகாமின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், ஏனென்றால் அவர் நேர்வழியாக நடத்தி வந்தார். நேர்வழியாக நடத்தினதனால்தான் நான் என் எஜமானுடைய குமாரனுக்கு பெண் கொள்ள முடிந்ததுன்றதை ஒப்புக்கொள்றார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றார், கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி வந்தான்னு சொல்லப்படுறது. இன்னும் சொல்லப்போனால் சங்கீதத்தை புஸ்தகத்தில் வாசிக்கிற போது ஆமென் ஸ்தோத்திரம், யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை படிக்கும்போது அங்கே சொல்லும்போது ஒரு பாதை சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றுப்பாதையில் நடத்தி வந்த ஸ்தோத்திரம். நான் எலேசர் சொல்கிறாரு, நேர்வழியாய் நடத்தி வந்ததுனால் நான் பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் நேர்வழியில் நடத்தணுமோ நடத்துகிறார், எங்கெல்லாம் சுற்றி போக செய்கிறாரோ அங்கே என்ன செய்கிற சுற்றி போக செய்கிறார். ஆனால் அது நேர்மையான வழி தானே ஒழிய தவறான வழி இல்லை. குறுக்கு வழியிலும் கொண்டு போகிறாரு, நேர்வழியிலும் கொண்டு போகிறாரு, சுற்றுப்பாதையிலும் கொண்டு போகிறாரு. ஆனால் நேர்மையான பாதையில் தான் கொண்டு போகிறார். தவறான பாதையில் ஆண்டவர் ஒருபோதும் கொண்டு போவதில்லை. நான் அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். யாத்திராகமம் 13:17 எடுத்து, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பிறகு ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது? ஆண்டவரே, நீர் சுற்றி போக பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட்கட்டில் எங்களை கூட்டு போனாலும் சரி, ஆனால் நீர் எங்களை என்ன செய்யும்? நடத்தும். அதுதான் நம்முடைய ஏக்கமாக எண்ணமாக இருக்கட்டும். எப்படியாகிலும் தேவன் எங்களை என்ன செய்யும்? நடத்தும் ஆண்டவரே என்பதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கட்டும். ஏனென்றால் கர்த்தர் நேர்வழியாய் நடத்த வேண்டிய இடத்தில் நேர்வழியாய் நடத்தி தேவன் அற்புதத்தை காண செய்கிறார். ஆண்டவர் சுற்றுப்பாதையில் நடத்த வேண்டிய இடத்தில் சுற்றுப்பாதையில் நடத்தி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய நோக்கம் எல்லாம் எந்த பாதை என்பதல்ல, நம்ம எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதிலே அவர் குறியாக இருக்கிறார். நாம் விரும்பும் பாதையில் கொண்டு போனால் நமக்கு வரவேண்டியவர்கள் கிடைக்காது என்பதற்காக தேவனாகிய ஆண்டவரே பாதைகளை நமக்கு சில நேரம் அவரே முடிவு செய்கிறார். அவரே பாதைகளை முடிவு செய்கிறார். ஆனால் அநேக நேரங்கள் பாதைகள் அவர் நடத்தி கொண்டு போகும் பாதைகள் நமக்கு விருப்பமான பாதையாக இல்லை. நாம் விரும்பும் பாதையிலே பல நேரங்களில் கர்த்தர் கொண்டு போவதில்லை. கர்த்தர் நாம் விரும்பாத பாதைகளிலே ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆனாலும் தேவனாகிய ஆண்டவர் கொண்டு போவாரானால் அந்த பாதையை நாம் ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரிப்போம். அந்த பாதையின் தொடக்கம் கஷ்டமாக இருக்கலாம், அந்த பாதையினுடைய தொடர்ச்சி கஷ்டமாக இருக்கலாம், அந்த பாதையினுடைய முடிவு இன்பமானதாக இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து கூட ஊமையில் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தோத்திரம், குறுகலான வழி அகலமான பாதை அப்படின்றத அவர் சொல்றார். ஆனால் அநேகர் அகலமான பாதையை தெரிந்து கொள்கிறார்கள், அதனுடைய முடிவு அது மரண வழிகளாக இருக்கிறது. இல்லை, மனுஷனுக்கு செம்மையாய் நீதிமொழி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளுடைய முடிவோ மரண வழிகள் சொல்லப்படும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பாதை நிறைய இருக்கு. இதுதான் எனக்கு சரியா இருக்கும், இதுதான் நான் விரும்புகிற பாதை என்று மனிதன் நினைக்கிறானே, அந்த பாதைகள் எல்லாம் நிறையா இருக்கு. அவைகளெல்லாம் சரியான இடத்துக்கு கொண்டு போகல, அது மரண வழிகளாக இருக்கிறது. ஆனால் ஒன்று,
ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிதான் நமக்கு ஜீவனை கொண்டு வரக்கூடிய வழியாக இருக்கும். சொல்லுங்க, நான் விரும்புகிற வழி அல்ல, தேவன் எனக்கு தருகிற வழி. அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது, தேவன் எப்பொழுதும் அவர் நமக்கு விருப்பமான பாதையில் அல்ல, நமக்கு தேவையான பாதையில் நடத்துகிறார். நமக்கு விருப்பமான பாதையும் இருக்குது, நமக்கு தேவையான பாதையும் இருக்குது. ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. தெரியுதா நமக்கு? அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதுக்கு உதாரணம் இன்னொரு சொல், பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக படிச்சிங்கன்னா, பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய விரும்புகிற, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நடக்க வேண்டிய வழின்னு இருக்குது, இப்போ நடக்க விரும்புகிற வழின்னு இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி அநேக நேரங்களுக்கு பிள்ளையாண்டவன் நடக்க விரும்புகிற வழி தானே இன்றைக்கி நடத்துகிற மாதிரி இருக்குது. நடக்க வேண்டிய வழி ஒன்று இருக்குது. நடக்க வேண்டிய வழியில் பிள்ளை விரும்புறதில்லை. நடக்க வேண்டிய வழியை பிள்ளை என்ன செய்கிறதில்ல. அதனால தான் வீட்டில் போராட்டம் என்ன செய்யுது. தாய்மாரும் தகப்பன்மாரும் போராடுறதுக்கு காரணமே என்ன? பிள்ளைகளோட நடக்க வேண்டிய வழியில் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க நடக்க விரும்புகிற வழின்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. அவங்களே ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம டைம் டேபிளுக்கு ஒத்தே வரமாட்டேக்கான். அதனால தான் வீட்டில் குழப்பம் வருது. நடக்க வேண்டிய வழியில் நடக்க விருப்பமில்லை, நடக்க விரும்புகிற வழின்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்கள் நாம் விரும்புகிற வழின்னு ஒன்று வச்சுருக்கிறோம், நடக்க வேண்டிய வழின்னு கர்த்தர் ஒன்று வச்சுருக்கிறார். இந்த ரெண்டு வழியும் தனித்தனியாக இருக்குது. ஆகவே இதில் தான் சின்ன குழப்பங்கள் ஏற்படுகிறது. தேவனாகிய ஆண்டவர் நடத்த அவர் விரும்புகிற வழியில் நாம் நடக்க வேண்டிய வழியில் நாம் நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது தேவன் நடத்துகிற வழி சரியாக இருக்கும் என்பதை அறிந்ததுனால தான் சொல்கிறார். 27ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று கேட்குறார். செவ்வையான பாதையில் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். தேவன் நடத்துகிற பாதை சுற்றுப்பாதையோ குறுக்கு வழியோ சுற்றுப்பாதையோ அது எந்த பாதையாக கொடுக்கணும், ஆனால் தேவன் நடத்துகிற பாதை செவ்வையான பாதையாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஏசாயால வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோண ஆளுமைகளை செவையாக்குவேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் போகிற பாதை எப்படின்றது எனக்கு கவலை இல்லை. நான் போகிற பாதையில் ஆண்டவர் வருகிறாரா என்பது தான் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாம் எந்த பாதையில் போனாலும் கர்த்தர் வருவார், ஆனால் அந்த பாதையினுள்ளே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பார். அந்தகார இருள் சூழ்ந்த பாதையாக கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துவாரானால் அந்த பாதையும் கூட நமக்கு பிரகாசமானதாக தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் பாதைகளை பற்றி பிரச்சனை இல்லை, பாதைகளை மாற்றுகிறவரும் செவ்வையாக்குகிறவரும் ஆகிய தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாதைகளிலே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் பாதைகளிலே தேவன் நமக்கு அவைகளில் நடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அப்படிப்பட்ட பாதைகளிலையும் ஜனங்களை தேவன் அற்புதமாக நடத்தி இருக்கிறதை நாம் பைபிளில் படிக்கிறோம். ஆமென். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனுடைய வாழ்க்கை. 23:7 படிக்கிறீங்களா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒருத்தன் எப்படி இருக்கிறான்னா அதை எதை பொறுத்துனா அவன் இருதயத்தின் நினைவுகளை பொறுத்தான் இருக்குது. அதை தான் நான் வழின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தான் வழியாக மாறுது. அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானோ என்ன விரும்புகிறானோ அதைத்தான் பாதையாக மனிதன் அமைத்துக் கொள்கிறான். அவன் விரும்புகிறதை பாதையாக அமைத்துக் கொள்கிறான். அப்படி தானே? வேலைக்கு சேர்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு சேர சொன்னீங்கன்னா நல்ல வேலையாக இருக்கும், ஆனால் அவனுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையில் என்ன செய்ய மாட்டான், சேர மாட்டான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு வேலை வச்சுருப்பான், அந்த வேலைக்காக தான் ட்ரை பண்ணும். 10,000 வேலை கூட 10,000 பேர் சொல்லலாம், ஆனால் அவனுக்குன்னு ஒரு வேலை பிடிக்கும், அந்த வேலைக்கு தான் போவான். ஆனால் எது சரியான வேலை என்பதை மனிதன் தெரிந்து கொள்வதில்லை, கவனம் செலுத்துவதில்லை. இன்றைக்கி நாம் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து அறிந்து எது பாதை சரியான பாதையோ அந்த பாதையை செலக்ட் பண்ணுறது தான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துகிற பாதை எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிற பாதை போதும் ஆண்டவரே. அந்த பாதை எவ்வளவு கடினமானாலும் சரி அந்த பாதைகளை கர்த்தர் கைப்பிடித்து கட்டாயம் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆழமான நம்பிக்கை, அது ஆழமான நம்பிக்கை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் போகிற பாதை தேவனுடைய பாதையாக இருக்குமானால் அல்லது தேவன் நம்மை நடத்த விரும்புகிற பாதையாக இருக்குமானால் அந்த பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அந்த பாதையில் வெற்றிகரமாக தேவன் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு மனிதனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் இங்கே நான் வாசிக்கிற போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியில் நாள் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அதாவது இதுதான் நான் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை தான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அதாவது இங்கே எலிமா என்று சொல்கிறவன் 8ஆம் வசனத்தில் மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பவுல் அந்த அதிபதியை கிறிஸ்துவுக்குள் நடத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இந்த எலிமா என்பவன் மாய வித்தைக்காரன் அதை தடுக்கிறான். அந்த எலிமா ரட்சிக்கப்பட முடியாதபடி சுவிசேஷத்துக்கு எதிராக நின்று அவன் போராடுகிறான். அதனால தான் பவுல் யார் மேலே கோவம் வந்துருச்சுன்னா எலிமா மேலே கோவம் வந்துருச்சு. அவனுக்கு நிறைய பேர் சொல்கிறார். பிசாசின் மகன்றாரு, நீதிக்கெல்லாம் பகைஞன்றாரு, கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவன் சொல்கிறாரு, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அதாவது செம்மையான வழிகளை புரட்டுகிறவர்கள் என்ன செய்யலாம் இருக்கு. ஒரு நாள் நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய பாதைகளை புரட்டுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. சரியான பாதையில் செல்ல விடாமல் தடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, சரியான பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில நேரம் நம்மளும் என்ன செஞ்சிருவோம் பாருங்கள், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில நேரம் அப்படி லைஸாக வெளியில் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஆமாவா இல்லையா? எங்க போயிருக்கோமோ போகலையா? எல்லாருமே சில நேரம் போயிடுவோம். போயிட்டு ரிட்டர்ன் உடனே என்ன செஞ்சிடணும், அதை ஜாயின் பண்ணிக்கணும். ரொம்ப நேர்த்தியாக எங்கேயும் ஆடாமல் அசையாமல் ஆண்டவர் கொடுத்த பாதையிலேயே வலப்பக்கம் திரும்பாமல் இடப்பக்கம் திரும்பாமல் கரெக்டாக போயிட்டே இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் தப்பாக எதுவும் சொல்கிறேன்னா, ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே சில நேரங்களில் கொஞ்சம் நாம் வழி விலகுவதற்கு கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தேவஜனமே அப்படியே போயிடக்கூடாது. உடனே என்ன செஞ்சிடணும், ஜாயின் பண்ணிடணும். ஸ்தோத்திரம். அப்பா என்னை மன்னியும்னு பேதுரு மாதிரி ஜாயின் பண்ணிடணும். அல்லேலூயா. சரியான பாதைக்கு அந்த நேர் வழியில் வரும்போது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாருமா தேவன் அமைத்து கொடுக்குற பாதையில் நடக்கிறார்கள் என்றால் இல்லை. தேவன் தனது பாதையில் நடக்க தேவன் விரும்புகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவனுடைய பாதையை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை என்ன செய்து இருக்குது. பாதை ரொம்ப முக்கியன்றதை நான் சொல்கிறேன். பாதை எவ்வளோ முக்கியன்றதை சொல்கிறேன். நான் கவனம் செலுத்தணுன்றேன். பாதையின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதல்ல. நான் வாழ்கும் பாதை, நான் போகும் பயணத்தின் பாதை, நான் என் வாழ்க்கை பயணத்தின் பாதை ரொம்ப முக்கியம். நான் அமைத்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி. நான் என் பாதையை சரியாக அமைத்து கொள்ளாத வரைக்கும் என்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய பாதை சரியாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தணும். ஓசியாவில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 4:9 அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு பலன் அளிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே மக்களுக்கும் ஆசாரியனுக்கும் தனித்தனியாக இல்லை. மக்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படி, ஜனங்களுக்கு எப்படியோ பாஸ்டருக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்களின் அவர்கள் வழிகளின்படி நான் அவைகளை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். ஆண்டவர் அளிக்கிற பலன் எதை பொறுத்துனா அவருடைய வழிகளின்படின்றார். வழிகளை விசாரித்து அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுக்க நினைக்கும் போது அவங்க வழிகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு,
விசாரிக்கிறார்ன்றார். அதை விசாரிக்கிறார், வழிகளை பார்த்து அவன் கிரியைகளை பார்த்து அதற்கு பலன் அளிக்கிறார்னு பைபிளில் சொல்லப்படுது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதைகள் செவையான பாதையாக இருக்கும் வேண்டும். அந்த பாதையில் நாம் நடக்க தேவன் நம் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். 1, பாதை ரொம்ப முக்கியமானது. 2, தேவன் வழிகளை செவையாக்குகிறார். தேவன் வழிகளை செவையாக்குகிறார். நாம் போகும் பாதையில் ஆமென் ஸ்தோத்திரம், நிச்சயமாக ஆண்டவருடைய பாதை சரியான பாதையாக இருந்தாலும் சரியான பாதையிலும் என்ன இருக்கும்? தடைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவர் நடத்துகிற பாதையில் எதுக்கு செங்கடல் வருதுன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் தான் நடத்துகிறாரு, அவருடைய சமூகம் தான் முன் போகுது. மேகத்தில் இயேசு முன்னாடி போகிறார், கர்த்தர் முன்னாடி போகிறார். நாம் ஆண்டவரை கேட்டக்கூடாது, உங்களை நம்பி தானே வந்தேன், ஏன் இப்படி நடக்கு? உங்களை நம்பி தானே, நீ தானே எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே, எதுக்கு இங்கே தண்ணி பிரச்சனை, எதற்காக சாப்பாட்டு பிரச்சனை, எதற்காக செங்கடல் பிரச்சனை, எதற்காக நீ அழைத்து வந்தீரே பின்னாடி துரத்திட்டு வாரானே, என்ன காரணம்? இப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை. நாம் மௌனமாக இருந்தாலே சில நேரம் சரியாக போயிடும். நம்ம சும்மா இருந்தாலே சரியாக போயிடும். நாம் எதையாவது ஒன்று பேசி வம்புழுக்கிறதால பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பொறுமையாக இல்லாதனால தான் பிரச்சனை. தடைகள், போராட்டங்கள் என்பது தப்பான பாதையில் மட்டுமல்ல, சரியான பாதையிலும் இருக்கும். புரியுதான் நான் சொல்கிறது? தடைகள் என்பது தவறான பாதையில் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் சரியான பாதையில் தான் அதிக தடைகள் என்ன செய்யும் இருக்கும். சரியான பாதையில் தான் அதிக தடைகள் இருக்குது. விசால பாரதமான பாதையில் போகிறவங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கேயும் இடிக்க வேண்டியதில்லை. ஆனால் நெருக்கமான பாதையை கத்தர் வச்சுருக்காங்க, அங்கே தான் இடிக்குது. குறுகலான பாதையாக இருக்குது, அங்கே தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குது. ஆனால் அங்கே தான் அற்புதங்களும் இருக்குது. எங்கே தடையும் போராட்டம் இருக்கோ அங்கே என்ன இருக்குது? அற்புதம் இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய தடைகளை மாற்றுகிறவர், செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 17வது வசனம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? செவைப்படுத்துகிறார், திரும்ப கட்டுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 15, 17, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஆண்டவர் நிறுத்தினார். தாவீதின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தின் முடிந்து போனதான தாவீதின் ராஜ்யத்தை, நிலையான தாவீதின் ராஜ்யத்தை விழுந்து போனபடினால் மறுபடியும் ஏசாயா 11:1 சொல்லப்படுது போல ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்ன செய்யுது? உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, ராஜாவாக தேவன் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஆகவே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சரி பண்ணுகிறவர், செவ்வையாக நிறுத்துவேன்னு கர்த்தர் சொன்னபடி அவர் செய்தார். ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிற தேவன். பாருங்கள், 2 பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது பிலேயாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2:15, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பின்னு சொல்லப்பட்டிருக்கு. அநீதத்தின் கூலியை விரும்பி போன பிலேயாம், அவனை நம்பி போன மக்கள், பிலேயாமை நம்பி போகிற ஜனங்கள் அநீதத்தின் கூலியைத்தான் பின்பற்றுகிறான்னு சொல்லும். அப்போ செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பிலேயாம ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ போக வேண்டாம், ஃபஸ்ட் எடுத்தவன போக வேண்டான்ற. ஆண்டவர் முதல்ல என்ன சொல்கிறார் அதான் கடைசி வரைக்கும். ஆமாவே இல்லையா? நமக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை தான் நமக்கு எப்போவுமே, 2வது வார்த்தை கிடையாது. தேவன் நமக்கு எப்போ சொன்னாலும் முதல் வார்த்தை தான் சரியானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் கூட அது முழுமையான தேவ சித்தமானதாக இல்லை. அப்படி தானே? பிலேயாமுக்கு முதல்ல சொன்னார், அப்புறம் போக சொன்னார். பிலேயாம ஆண்டவர் தான் போக சொல்கிறார் மறுபடியும். எதனால? அவனுடைய இருதயத்தினுடைய கடினத்தினால். ஆனால் முதல்ல போகக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் அதை தாண்டி தான் அவன் போகிறான். லோத்துவுக்கும் அப்படி தான். முதல்ல என்ன சொன்னார்? மலைக்கு ஓடி போன்றார். அவன் என்ன சொல்கிறான்? இல்லை ஆண்டவர், எனக்கு மலைக்கு ஓடி போக முடியாது,
நான் வந்து சமபூமி செழிப்பான இடத்துக்கு போகிறேன்றான். அப்புறம் கடைசியில் அந்த வார்த்தை வருது, போன்னு சொல்கிறார். அவர் போன்னு சொல்கிறதுனால சரியா? இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொன்னதான் சரி. இப்போ சொல்கிறாரு, நீ சொன்னதுனால சொல்கிறேன். எப்போதும் தேவன் முதலில் சொல்லும் வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. அதை தாண்டி நாம் பிடிவாதமாக நிற்கும் போது கர்த்தர் ரெண்டாவது சொல்கிறார் போன்றார். ஆனால் முதல்ல சொல்கிறது நமக்கு ஆசீர்வாதம், ரெண்டாவது சொல்கிறது அனுமதி. அவ்வளோதான். முதல்ல சொல்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற முதல் பாதை வெற்றிகரமான பாதை. நாம் தேவன் நமக்கு தருகிற பாதைகளை, அவர் விரும்பி தரும் பாதைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நான் விரும்புகிற பாதையை ஆண்டவரிடத்தில் கட்டாயப்படுத்தி கேட்டு அந்த பாதையில் போகும்போது அவர் விரும்புகிற பாதை அல்ல, அது அவர் அனுமதிக்கும் பாதை. விரும்புகிற பாதைக்கும் அனுமதிக்கும் பாதைக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் சரி போ அப்படின்னு போன்றதுக்கும் போய் தொலைன்றதுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்மளே சில நேரத்தில் சொல்லுவோம்ல, யாராவது நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா முதல்ல சந்தோஷமாக சொல்லுவோம், ரெண்டாவது விரும்பாத ஒன்று சொல்லும்போது நம்ம அந்த சொல்கிற வார்த்தை இருக்கலாம். தான் ஆண்டவர் சொல்லாரு, லோத்து நீ போ. அதுவும் போதான், பிள்ளையாமுக்கும் சொன்னதும் போதான், முதல்ல அவர் சொன்னதும் போதான். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குது. இன்றைக்கி இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உம்முடைய பாதையில் என்னை நடத்தும், உம்முடைய சரியான பாதையில் என்னை ஆண்டவர் நடத்தும். ஆண்டவரே இன்னொரு விஷயம், தேவன் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறாரா? செவைப்படுத்துகிறார். எந்த ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் என் வழியை செவையாக்கும் கேட்குறானோ அவனுடைய வழிகளை கர்த்தர் செவையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நேசித்து வழியை செவையாக்க விரும்புகிறார். அவரே சொல், நான் உனக்கு முன்னே போய். அப்படி ஒரு ஆண்டவர் இருக்க முடியாதுல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரே நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். யாருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவது? பெரிய மனுஷனுக்காக மக்கள் தொண்டர்களாம் அப்படி தானே ஆயத்தப்படுத்தணும். தலைவர் வராரா, தொண்டர்களாக என்ன செய்வாங்க? ஓரமோன்ட்டு வழிகளெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து அவர் வர்றாருன்றதுக்காக சரி பண்ணக்கூடிய இடத்துல ஆண்டவர் சொல்லாரு, மகனே மகளே நான் உன் வழிகளை முன்னே போய் நான் உனக்கு ரெடி பண்ணுறேன்ற. அப்படி தானே ஜார்ஜ் புஷ்ஷோ கிளின்டனோ சமீபத்தில் ஒபாமாவோ இந்தியாவுக்குலாம் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டுங்க என்ன செய்யும் வந்துடும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு ஃப்ளைட்டுங்க வந்துடும். அதில் வீரர்கள் அதிகாரிகள்லாம் வந்துடுவாங்க. அவங்க இந்தியாவில் தங்கியிருந்து நம்ம பிரதமர்களெல்லாம் என்ன செய்யலாம், அவங்க நம்பாமல் அவங்களுடைய பாதுகாப்பு தான். நீங்கள் இந்திய இராணுவத்தையே அனுப்பினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவங்களுடைய பாதுகாவலர்கள் தான் ஏற்கனவே அது டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அவங்க உளவுத்துறை, அவங்களுடைய பல கட்ட பல்வேறு துறைகள் இருக்காங்க, பாதுகாப்புத்துறை எல்லாமே அந்தந்த இடங்களில் இருந்துருவாங்க. அமெரிக்க அதிபருடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்திய இராணுவம் அல்ல, இந்திய பாதுகாப்பு படை அல்ல. அவங்க படையை எங்கே வந்து பாதுகாக்கிறாங்க? இன்னொரு நாட்டினுடைய முன்கூட்டியே அவங்களுக்காக வந்துடுறாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய். அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருக்கும் சொல்ல, ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்க. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது கோணல்கள் காணப்படுதா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என் வாழ்வின் பாதைகளின் கோணல்களை செவையாக்க போதுமான தேவன் ஆண்டவர். என்னுடைய வாழ்விலும் சில கோணங்கள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலும் சில எதிர்கால கோணங்கள் காணப்படும். அந்த கோணங்களை சரி செய்ய கர்த்தராலே கூடும். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே என் பாதைகளிலே ஆண்டவரே கோணல்கள் இருக்குமானால் கர்த்தரே அவைகளை சரி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக தேவன் இப்படி செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு கானானை கொடுக்கும் அந்த பாதையில் நிறைய கோணல்கள் இருந்தது. கவனிங்க, அந்த எல்லா கோணல்களையும் ஆண்டவர் முன் சென்றார். வேத வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. அவர் மேகத்தின் வழியாக அவர் முன் சென்றார். பைபிளில் சில இடங்கள்ல அவங்களா இறங்கி போயிட்டு ஓடுனாங்க, அதெல்லாம் தோல்வி அடைந்து போக வேண்டான்னு சொல்லி ஓடும்போது அவங்கள தோற்று போனாங்க. ஆனால் ஆண்டவர் முன்னாடி போய் நடத்தி கொண்டு போன பாதையில் எல்லாவற்றையும் ஜெயத்தையா. இந்த நாட்களில் தேவன் நமக்காக வழிகளை செவையாக்குகிற தேவனாக இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் வழிகளை செவைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் இருக்கிறது. என் வழியை தேவன் செவைப்படுத்த வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதில் சொல்லியிருக்கு. அப்பொழுது மறுபடியும் நீதிமொழிகளுக்கே நான் வந்து விடுகிறேன். யாருடைய வழியை கர்த்தர் செவைப்படுத்துகிறார்? யாருடைய கோணலான வழிகளை செவையாக்க கர்த்தர் முன்னே போகிறார்? யாருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், செவைப்படுத்துகிறார்னா மேலே சொல்லியிருக்கு, தன் சுய புத்தியின் மேல் சாயாம முழு இருதயத்தோடு நம்பிக்கையார் வழிகளெல்லாம் நினைத்து. 3 விஷயம் இருக்குது.
நம்பர் 1 என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாத ஒன்றுன்னு சொல்லிடுறாரு. எப்பவும் அப்படி தானே சொல்கிறார் ஆண்டவரில். எப்பவும் நான் அவர் ஆசீர்வதிக்கும் போது இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லிடுறாரு, இதெல்லாம் செய்யுன்னு சொல்லிடுறாரு. முதல்ல செய்யக்கூடாத ஒன்று, உன் சுய புத்தியின் மேலே சாயாதன்றார் இல்லை. நம்முடைய சுய புத்தி எப்போவுமே ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராகவே என்ன செய்யுது? நிற்கி. நம்முடைய சுய புத்தி ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக சில நேரங்களில் செயல்படுது. ஆண்டவர் சொல்ல, உன் சுய புத்தியின் மேல் சாயாதன்றார். நம்முடைய சுய புத்தி எப்போதும் அது சுகத்தை மட்டுமே பார்க்கிறதை ஒழிய ஆசீர்வாதத்தை என்ன செய்யலை? பார்க்கல. சரியானதை அது பார்க்க தவறி விடுகிறது. நம்முடைய சுய புத்தி எப்போதும் பகட்டானவைகளை பார்க்கிறது, உள்ளானவைகளை பார்க்க மறுக்கிறது. நம்முடைய சுய புத்தி எப்போதும் வெளியே தான் பார்க்குது, உள்ள பார்க்க மாட்டேங்குது. நம்முடைய சுய புத்தி தற்காலத்தை பார்க்கிறது, எதிர்காலத்தை என்ன செய்யலை? பார்க்க மாட்டேங்குது. நம்முடைய சுய புத்தி தற்காலிகமானதை பார்க்கிறது, நித்தியமானதை பார்க்க தவறுகிறது. நம்முடைய சுய புத்தி எப்போதும் இம்மைக்கானவைகளை தேடுகிறது, மறுமைக்கானவைகளை பார்க்க மறுக்கிறது. நம்முடைய சுய புத்தி அப்படிதான் செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேலே என்ன செய்யாத? சாயாத. உன் சுய புத்தி சொல்லிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம், ஆனால் நீ என்ன செய்ய? அது சாயாம முழு இருதயத்தோடு கர்த்தரில் என்ன செய்ய? நம்பிக்கையார். ஆண்டவர் உனக்கு ஒரு புத்தி கொடுக்குறார், ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுக்குறார். அவருடைய முழு இருதயத்தோடு கர்த்தரில் முதலாவது நம்பிக்கையார், ஆண்டவரை நம்பி விசுவாசம் அப்படின்றார். 3வது சொல்றாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து. நான் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் யாருக்கும் சொல்லலாம். நம்ம ஜோசியக்காரனா ஏப்ரல் மாதம் இப்படிலாம் இருக்கும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. சில விஷயங்கள் வேணால் நமக்கு சொல்லப்பட்டவைகள் இப்படி சொல்லியிருக்கிறதுனால இப்படி நடக்கலாம்னு நம்ம கணிச்சிருப்போம். இந்த மாதம் முழுசு வேலை செஞ்சு சம்பளம் தருவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கு ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் நம்ம சில தேதிகளை குறித்து வச்சுருப்போம், சிலது நடக்கும், நம்ம முன் குறிச்சது நடக்கும். ஆனால் எதுவுமே கேரண்டி கிடையாது. ஆமாவா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லப்பட்டபடியே நடக்கிறது இல்லை, அதுலேயும் மாற்றங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆக நான் எப்போதும் சொல்வேன், என்னுடைய இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த வருஷத்தில் நடத்துகிற தேவன் என்னோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த மாதத்தில் நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நான் சொல்ல வேண்டியது, என் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதும் அவரை நினைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பைபிளில் இதெல்லாம் நினைக்கணும்னு நிறைய ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துக்கார் ஆண்டவர். அதை சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவரையே நினைத்துக்கொள். அவர் சொல்லுகிறவர்களை நினைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பாதையில். அவர் சொல்லுகிறதை நினைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரையே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நினைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய பாதைகளில் அவரை நினைத்து கொண்டால் அவர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உபாகமத்தில் ஒரே வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நாம் எதை நினைக்கணும்? முதல்ல கடந்த காலங்களை நினைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் மறந்துடாதீங்க கடந்த காலங்களை. உலக மக்கள் கூட சொல்லுவாங்க, நீ ஏறி வந்த ஏணியை மறந்துடாதன்னு சொல்லுவாங்க. உலக மக்களே சொல்லுவாங்க, நீ ஏறி வந்த ஏணியை மறந்துடாத. நம்ம வாழ்க்கையில் நாம் ஏறி வந்த ஏணி ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாதை. இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்கிறாரு, அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வந்தாரே, நீ அதை ஒரு நாள் மறந்து விடாதே, அதை நினைப்பாயாக. எங்கே இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார்? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீசையில மண்ணூட்டாமல் பேசுனாங்க, அது வேற விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ புண்ணியம் பார்த்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆனால் அவங்க அப்படி நினைச்சாங்களா? சில நேரத்தில் இல்லை, நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு போகிறோம், நாங்கள் அங்கே என்ன பாருங்கள், கொம்பட்டிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. எதை? எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பெருமையாக பேசுகிறாங்க இஸ்ரவேலர். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அடிமைத்தனத்தில் கடந்தன்றார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் நல்ல இடத்துல இருந்து மோசமான இடத்துக்கு வந்திருக்கோமா? மோசமான இடத்துல நல்ல இடத்துக்கு வந்திருக்கோமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை, ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து கூட ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், இல்லைனா ஒரு சுகமான வாழ்க்கையிலிருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் பழைய வாழ்க்கை என்பது அந்தகார இருளின் வாழ்க்கை தானே, அது பாவம் நிறைந்த வாழ்க்கை தானே. ஆண்டவருக்குள்ள வரும் முன்பு நாம் இருந்த வாழ்க்கை துட்டுள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கலாம்.
எந்த வாழ்க்கையாக கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை என்பது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை தானே. பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் அடிமைப்பட்டு தானே இருந்தோம். அந்த வாழ்க்கை அல்ல, இந்த வாழ்க்கை தான் மேன்மையானது. இப்போது தேவன் நடத்தி வந்து நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையோடு பழைய வாழ்க்கையை ஒப்பிட முடியாது. பழைய வாழ்க்கை மோசமானது. இப்போது கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பாதை அருமையான பாதை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, உன்னை நடத்தி வந்த பாதைகளை நீ என்ன செய்வாயாக, நினைப்பாயாக. அதை மறந்துடவே கூட ஒரு நாளும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறதை நம் வேதத்திலே காண முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இன்னும் நிறைய விஷயங்களை தேவன் சொல்றார். நீ நினைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கற்பனைகளை நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் வசனம் சொல்றார். அவருடைய வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நாம் அவர் புறப்பட பண்ணினது 5:15 கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 5:15 கூட படிக்க விரும்புகிறேன். அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நம்முடைய பாதைகள் முக்கியமானது. 2, அந்த பாதைகளை செவையாக்கும் தேவன் நமக்கு உண்டு. 3, ஆமென், ஸ்தோத்திரம். யாருடைய வழிகளை தேவன் செவையாக்குகிறார்னா, அவருடைய நன்மைகளை நம்முடைய வழிகளில் நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கு ஆண்டவர் வழிகளை செவையாக்குறாராம். முதலில் தேவன் செவையாக்குவது நமக்குள்ளான பாதையை செவையாக்குகிறார். அதற்கு பின்பு நமக்கான பாதையை செவையாக்குகிறார். முதல்ல நம்முடைய பாதையை செவையாக்குகிறார், 2வது நமக்கான பாதையை செவையாக்குகிறார். 2க்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. முதல்ல நம்முடைய பாதையை சரி பண்ணுறார். நான் என் இருதயத்தின் வழிகளை சரி பண்ணுறார் முதல்ல. 2வது நான் நடக்கும் வழியை சரி பண்ணுறேன். என் இருதயத்தின் வழி அவர் சரி பண்ணாமல் நான் நடக்கும் வழி அவர் சரி பண்ணி பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய இருதயத்தின் வழி சரியானாதான் நான் சரியான வழியில் எப்படி நடக்க முடியும். நான் என் இருதயத்தின் வழி சரியாகாத வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய ராஜபாதையாக தான் நான் நடக்கவே மாட்டேன், நடக்க முடியாது. ஏன்னா அதில் நான் விரும்ப மாட்டேன். நான் முதல்ல ஆண்டவர் நமக்கான ஒரு வழியை செவைப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்முடைய வழியை செவையாக்க விரும்புகிறாரு. மகனே, நீ இதெல்லாம் விட்டுறணும், இதெல்லாம் செய்யணும், இதை சரிப்படுத்திக்கொண்டு இருதயத்தின் வழிகளை, ஆத்துமாவின் வழிகளை முதலாவது நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். 2வது தான் நமக்கான ஒரு வழியை தரார். எந்த ஒரு மனிதன் இருதயத்தின் வழிகளை சரி செய்ய தேவனை அனுமதிக்கிறானோ அவனுக்காக தேவன் நிச்சயமாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். நிச்சயமாக ஒரு தேவன் வழியை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய வழிகளில் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மை நிச்சயமாக நடத்துவார். அந்த நீதிமொழியை படிக்கிறது போல, எந்த ஒரு மனுஷன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரையே நம்பி இருக்கிற மனுஷன், சொல்லுங்க முதல்ல, சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரையே நம்பி இருக்கிற மனுஷன் கர்த்தர் வழிகளை செவையாக்கி சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி தான், நல்லபடியாக இருக்கும் என்ற பதில் ஆண்டவர்கிட்ட இருக்கு. எங்களை முடிய நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் ஜெபிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்கள் பாதைகளை செவையாக்குகிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வழிகளை செவையாக்குகிறபடியால் நன்றி. கோணலானவைகளை செவையாக்குகிறபடியால் உமக்கு நன்றி. எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. அப்பா கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீர் சொல்லுகிற பாதையில் நடக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் போகும் பாதையிலே தடுமாற்றங்கள் இருந்தால் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பாதையானாலும் சரியான பாதையில் செல்ல கர்த்தரே வழி நடத்தும் ஆண்டவரே. பல நேரங்களில் எங்களுக்கு எந்த பாதை சரி என்று தெரியவில்லை ஆண்டவரே. குழம்பி போய் விடுகிறோம் ஆண்டவரே. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தடுமாறி விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்முடைய இயலாமைகளை சொன்னால் கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். என் இயலாமை சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். எந்த இடத்தினாலும் சரி, என்னால் முடியலப்பா, எனக்கு தெரியலப்பா,
எந்த பாதைன்னு புரியலப்பா, நான் குழம்பி நிற்கிறேன் ஆண்டவரே, என்னால் நடக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்காக கர்த்தர் நிச்சயம் இறங்குவார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தன்னுடைய இயலாமையை கர்த்தரிடத்தில் ஒத்துக்கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். அகந்தையோடு நான் நடந்து போவேன் என்று போகிறவனை காட்டிலும் நடக்க இயலவில்லை என்று தேவனிடத்திலே ஒத்துக்கொள்கிறவனுக்கு தேவன் உண்மையாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் தெரியும், அது சுய புத்தி மேல் சாய்ந்து கொள்வது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வது சரி என்று போகிற ஒருவனுக்கு தேவன் உதவி செய்வதில்லை. ஆண்டவரே, எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று போதும் எனக்கு புரியவில்லை ஆண்டவரே, எனக்கு வழி காட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறவனுக்கு, தன் இயலாமைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவனுக்கு தேவனே உதவி செய்கிறார். அவரே தூக்கி சுமக்கிறார், அவரே முன் செல்லுகிறார், அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய பாதையில் இருக்கிற தடுமாற்றங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்கள் பாதையில் உள்ள தடுமாற்றங்களை சரி செய்வதற்கு ஜீவனுள்ள தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த நாட்கள் வரும்பொழுது, ஆமென், அதன் காலம் வரும்பொழுது தேவனாகி ஆண்டவர் எல்லா தடுமாற்றங்களை மாற்றி, கோணல்களை மாற்றி எல்லாம் நல்லபடியாய் நடக்க தேவன் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவைகளை சந்திக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு வெற்றி நாளை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. உங்கள் பாதையிலே செங்கடலும் பலவிதமான தேவைகளும் உள்ள பாதையாக இருக்கிறதா? இல்லை, கர்த்தர் உண்மையாகவே ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கும் கானானிலே கொண்டு போய் சேர்க்க அவரால் கூடும். அவருடைய வல்லமைகளை விட செங்கடல் பெரிதல்ல, அவருடைய வல்லமைகளை விட தண்ணீர் பற்றாக்குறை பெரிதல்ல, அவருடைய வல்லமைகளை தாண்டி உணவு பற்றாக்குறை பெரிதல்ல. அவருடைய வல்லமைகளுக்கு மேலான வல்லமை பெலிஸ்தருடைய வல்லமை இல்லை, மோவாபியுடைய வல்லமை இல்லை, அம்மோனுடைய வல்லமைகள் இல்லை. எல்லா வல்லமைகளை விட தேவனுடைய வல்லமை பெரியது. நம்முடைய பாதைகளில் வருகிற அப்படிப்பட்டதான எல்லா வல்லமைகளையும் கர்த்தரே முறியடிப்பார். நமக்கான பாதைகளை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு கரை சேர்ப்பார். ஆண்டவர் கரை சேர்க்கும் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் எல்லாருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், நன்மை செய்யும். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கேட்க வாஞ்சியோடு தாகத்தோடு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமா. இந்த ஏப்ரல் மாதமானாலும் சரி, அதை தொடர்ந்து வருகிற மாதமானாலும் உங்கள் வருகை தாமதிக்குமானால் தேவனே தகப்பனை போல கைப்பிடித்து நடத்தி வெற்றியின் பாதையில் கொண்டு போங்க ஆண்டவர். நேர்மையான பாதையில் கொண்டு போங்க ஆண்டவர். அநேக பாதைகளில் ஒருவேளை எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆண்டவர் நடத்துவீரனால் சந்தோஷமாக உம்முடைய கைப்பிடித்து வர கிருபை செய்யுங்கப்பா. கைப்பிடித்து வர கிருபை செய்யுங்க ஆண்டவர். நீர் நடத்துகிற பாதையில் அரகுற மனசோடு இல்லை, திருப்தியோடு நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பாதையில் வருகிற எல்லா நெருக்கத்தை மாற்றி எங்களோடு கூட இருந்து தைரியம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்க, காப்பாற்றுங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் உம்முடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் சபை இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு பெரிய வெற்றியை இந்த மாதத்தில் காண கிருபை செய்யும். நாங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற பல காரியங்களில் தேவனுடைய துணை இருக்க வேண்டும் ஆண்டவர், தேவனுடைய தயவு இருக்க வேண்டும் ஆண்டவர். நீங்கள் இல்லாமல் நான் தனியாக நடப்பதல்ல, கர்த்தரோடு நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தார், கர்த்தரோடு நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தார் ஆண்டவரே. நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். எங்களுடைய குறைவுகளை கர்த்தர் மன்னியும், எங்களுக்கு நிறைவை ஆண்டவர் தார், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.